வருங்கால அரசு அதிகாரிகளே, நான் தான் உங்கள் எஸ்பி வேலன். இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான அரசியல் கட்சிகள் அப்படின்றதும், அதாவது பார்ட் 1 தான் பார்க்க போறோம். அது மாதிரியே 1920 இருந்து 1937 வரைக்கும் யார் யாரெல்லாம் முதல்வராக இருந்தாங்க, என்னென்ன மாதிரியான சட்டங்கள்லாம் இங்க கொண்டு வரப்பட்டுச்சு அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். கண்டிப்பா இந்த வீடியோ வந்து ஒரு கொஸ்டின் வந்து உங்களுக்கு எக்ஸாமுக்கு வந்து கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா நமக்கு சிலபஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அப்படின்றது இருக்கு. இப்ப ஈவன் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸா நமக்கு நிறைய கான்செப்ட்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நமக்கு வந்து பாத்தீங்கன்னா உலக ரீதியா எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு சிங்கிள் பாலிசிஸ்டம் ஒற்றை கட்சி நாடுகள் இருக்கும், இரட்டை கட்சி நாடுகள், பல கட்சி நாடுகள் இருக்கும். ஒரு குரூப் ஃபார் எக்ஸாம்பிள் கேட்டாங்க, பல கட்சி நாடுமுறைகளுக்கு ஒரு எக்ஸாம்பிளா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டாங்க. அப்போ அவங்க கூட நம்ம வந்து பிரான்ஸ் அப்படின்றது கூட ஆன்சரா போட்டோம். அப்போ ஒற்றை கட்சி நாடுகள்னா அந்த நாட்டிலே ஒரே ஒரு கட்சி தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சைனா, நார்த் கொரியா, சவுத் கொரியா ஒரே ஒரு கட்சி நாடுகள் தான் இருக்கும். கியூபா இதெல்லாம் எடுத்துக்கிட்டா ஒரே ஒரு கட்சி மட்டும் தான் இருக்கும். இரட்டை கட்சி நாடுகள்னா இப்போ அமெரிக்கா எடுத்துக்கிட்டோம்னா ரெண்டு கட்சி தான். ஓகே, டெமோக்ராட்டிக் பார்ட்டி, ரிபப்ளிக் பார்ட்டி. பிரிட்டிஷ் எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு ரெண்டே பார்ட்டி தான், லேபர் பார்ட்டி, கன்சர்வேட்டிவ் பார்ட்டி. இதெல்லாம் இரட்டை கட்சி நாடுகள். இப்போ இந்தியா மாதிரியான கட்சிகள்லாம் ஒரு தேர்தலில் நிறைய கட்சிகள் போட்டி போடுறாங்க, பல கட்சி நாடுகள்னு நம்ம வந்து அழைக்கப்படுறோம் ஆக்சுவலா. அது மாதிரியே இப்போ இந்தியாவுக்குள்ளே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அப்படிதுல நேஷனல் பார்ட்டி இருக்கும், அது மாதிரி ஸ்டேட் பார்ட்டிஸ் இருக்கும். அதாவது தேசிய கட்சிகள், மாநில கட்சிகள் இருக்கும். தேசிய கட்சிகளா ஒரு கட்சி வரணும்னா என்னென்ன கிரைட்டீரியாஸ் இருக்கு, ஓகே, அது மாதிரி ஒரு ஸ்டேட் பார்ட்டியா. ஏன்னா இப்ப நமக்கு நிறைய கட்சிகள் அப்படி இருக்கு. ஒரு சில கட்சிகள்லாம் அரசியல் கட்சியா மட்டும் தான் இருக்க தவிர அது ஒரு தேசிய கட்சியா இல்ல மாநில கட்சியான்றதே கிடையாது, அந்தஸ்தே கிடையாது ஆக்சுவலா. அப்போ ஒரு மாநில கட்சியா வரணும்னா என்னென்ன அந்தஸ்து இருக்கு, ஒரு தேசிய கட்சியா வரணும்னா என்னென்ன அந்தஸ்து இருக்குன்றத மறக்காம எல்லாரும் வீடியோ கீழே கமெண்ட்ஸ்ல கமெண்ட் அப்படி பண்ணுங்க. கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால நம்ம லைவ் வராம இருக்கிறோம். உடம்பு சரியில்லாத லைவ் வந்துரும். அப்போ பொங்கல் விடுமுறை அப்படி வந்திருக்கு. ஸோ அனைவருக்குமே பொங்கல் தீர நல் வாழ்த்துக்கள் அப்படி தெரிவிச்சுட்டு எல்லாரும் ஹாப்பியா இருங்க. ஸோ இந்த வீடியோ அப்படிதான் மறக்காம எல்லாரும் ஃபுல்லா பாருங்க. கண்டிப்பா ஒரு கொஸ்டின் அப்படிது ஒரு கொஸ்டின் 2 கொஸ்டின் வரதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது போக நீங்க புதுசா நிறைய விஷயங்கள் அப்படி தெரிஞ்சுக்கலாம் மாதிரி இருக்கும். ஸோ நிறைய டேட்டாஸ் அப்படி சொல்ல போறதுனால இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. மற்றும் உங்க சேனல் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணி விட்டு பாருங்க. ஃபர்ஸ்ட் டைம் சேனல் பார்க்கக்கூடியவங்க நம்ம சேனலுக்கு ஒரு லைக் அப்படி போட்டு விட்டு, அது மட்டும் இல்லாம சப்ஸ்கிரைப் அப்படி பண்ணி விட்டுருங்க. சோ வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நம்ம அரசியல் கட்சிகள் அப்படின்னு வந்துட்டாலே நமக்கு ஃபர்ஸ்ட் எது ஞாபகம் வரணும் அப்படின்னா காங்கிரஸ் அப்படிதான் நமக்கு ஞாபகம் வரணும். ஏன்னா இந்த இந்திய நேஷனல் காங்கிரஸ் தமிழ்நாடு அப்படின்றது இல்லாம ஒட்டுமொத்த இந்தியா முழுக்க இந்த இந்திய நேஷனல் காங்கிரஸ் ஒரு கட்சி உருவாக்கப்பட்டது. எப்பன்னா 1985 வருஷம் டிசம்பர் மாசம் 28 நம்ம பம்பாயில இருக்கக்கூடிய பிளேஸ்ல உருவாக்கப்பட்டது. யார் உருவாக்கணும்னா ஏஓஹியூம் அப்படின்றத உருவாக்குறாரு ஆக்சுவலா. காங்கிரஸ் கட்சிக்கு தமிழ்நாட்டு வரலாறுகள் ஒரு மிகப்பெரிய பங்கு இருந்தாலும் காங்கிரஸ் கட்சி உருவாக்குனவரோ அல்லது காங்கிரஸ் கட்சி உருவானதோ தமிழ்நாட்டில் உருவாக்கப்படல, இந்தியர் உருவாக்கல. ஏன்னா ஏஓஹியூம் அப்படின்றது நமக்கு ஒரு பிரிட்டிஷ் ரிட்டையர்ட் ஆபீசர் தான் அவர் ஆக்சுவலா. ஒண்ணு. அதுபோக நமக்கு காங்கிரஸ் கட்சி உருவாக்கப்பட்டது டிசம்பர் 28, 1985 அப்படின்னு சொல்றோம். பம்பாயில உருவாக்கப்பட்டது, தமிழ்நாட்டில் உருவாக்கப்படல. அதனால் இந்த ஸ்லைடை நான் வைக்கல. இருந்தாலும் அதுக்கான கண்டென்ட் நான் சொல்லிட்டேன், நோட் பண்ணி வச்சுவோம். சோ காங்கிரஸ் கட்சி உருவாக்கப்பட்டது டிசம்பர் 28, பம்பாயில வச்சு உருவாக்கப்பட்டிருக்கு, ஏஓஹியூம் உருவாக்கினார். ஓகே, இது போக நமக்கு மேஜரா நம்ம தமிழ்நாடு அப்படின்றதுக்குள்ள உருவான கட்சி. இப்ப தமிழ்நாடு எடுத்துக்கிட்டோம்னா 1858 வருஷம் நவம்பர் 1 நமக்கு மெட்ராஸ் ப்ராவின்ஸ் உருவாக்கப்படுது, மெட்ராஸ் மாகாணம் உருவாக்கப்படுது. இப்ப இருக்கக்கூடிய தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, சவுத் ஒடிசா பகுதியெல்லாம் சேர்ந்துதான் மெட்ராஸ் மாகாணம். இது பிற்காலத்துல 1956 வருஷம் 1956 1956 வருஷம் நவம்பர் 1 இது நமக்கு மெட்ராஸ் மாற்றப்படுது. மெட்ராஸ் மாநிலமா தனியா தமிழ்நாடு மட்டும் மெட்ராஸ் மாநிலம் மாற்றப்படுது. இந்த மெட்ராஸ் மாநிலம் தான் பிற்காலத்தில் 1969 வருஷம் நம்மளோட பேரறிஞர் அண்ணாதுரை அவர்கள் நமக்கு என்ன பண்றாரு, தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு பேர் மாத்துறாரு. இது கான்செப்ட். அப்ப ஆரம்பத்தில் நமக்கு இந்த கட்சிகள் மெட்ராஸ் மாகாணத்துக்கான கட்சிகள், அப்புறம் நமக்கு மெட்ராஸ் மாநிலத்தில் உருவாயிருக்கு, அப்புறம் தமிழ்நாடு கட்சிகள் அப்படின்னு நமக்கு வந்து அழைக்கப்படுது. இப்ப என்னென்ன கட்சிகள் அப்படின்னா நமக்கு ஃபர்ஸ்ட் நம்மளோட நீதி கட்சி அப்படிதான் நம்ம வரலாறுகள்ல இப்ப இருக்கக்கூடிய எல்லா திராவிட கட்சி, திமுக, அதிமுக போன்ற எல்லா திராவிட கட்சிக்கும் தயாரக்கூடிய இந்த நீதி கட்சி அப்படிதான் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கணும். ஏன்னா தமிழ்நாடுன்றது இப்போ ஒரு முன்னேறி மாநிலமா இருக்குது, தமிழ்நாடுன்றது ஒரு டெவலப்டு ஸ்டேட்டா இருக்கு அப்படின்னா அது காரணம் இந்த நீதி கட்சி தான். நீதி கட்சியுமே ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே நீதி கட்சியா உருவாக்கப்படல. ஃபர்ஸ்ட் சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன், தென்னிந்திய நவம்பி சங்கம் ஒரு சங்கமா தான் 1916 வருஷம் நவம்பர் 20 உருவாக்குறாங்க. பிற்காலத்துல 1917 வருஷம் தான் நமக்கு இந்த ஜஸ்டிஸ் பார்ட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய நீதி கட்சி அப்படி உருவாக்கப்படுது. உருவாக்குற முக்கியமான தலைவர்கள், ஒருத்தர் TM நாயர், இன்னொருத்தர் தியாகராயர், இன்னொருத்தர் நடேசனார். இதுல இந்த நீதி கட்சியின் இதயம்னு அழைக்கப்படுற ஜஸ்டிஸ் பார்ட்டியோட ஹார்ட் யாருன்னா நம்மளோட டாக்டர் நடேசனார் இருக்காரு. இவர் தான் நமக்கு இந்த நீதி கட்சியோட ஹார்ட், இதயம் சொல்லி அழைக்கப்படுறார். இந்த நீதி கட்சி அப்படின்னு வந்துட்டாலும் நமக்கு யார் ஞாபகம் வரணும் அப்படின்னா நான் பிராமின்ஸ், அதாவது பிராமணர் அல்லாத மக்கள் தான் ஞாபகம் வரணும். ஏன்னா நீதி கட்சி அப்படின்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப முக்கியமா இங்க இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களின் சமூக நீதிக்காகவும் சமத்துவத்துக்காகவும் தான் போராடி இருப்பாங்க. சோ அதன் அடிப்படையில் நீதி கட்சி ரொம்ப ரொம்ப முக்கியமான கட்சி. இந்த நீதி கட்சி தான் பிற்காலத்துல என்ன நமக்கு மாற்றப்படுது அப்படின்னா ஓகேவா திராவிடர் கழகமா மாற்றப்படுது. யார் மாற்றாரு? நமக்கு தந்தை பெரியார் அவர்கள் மாற்றாரு 1944 வருஷம்.
1944 வருஷம் எங்க வச்சு சார் மாத்தினார் அப்படின்னா, நமக்கு 1944 வருஷம் ஆகஸ்ட் மாசம் 27ஆம் தேதி, ஆகஸ்ட் 27ல, சரியா, ஆகஸ்ட் மாசம் 27ஆம் தேதி சேலத்துல வச்சு நடந்த ஒரு மாநாட்டில் தந்தை பெரியார் நம்பினாரு, நீதி கட்சின்ற அரசியல் கட்சி மற்றும் சுயமரியாதை செல்ஃப் மூவ்மெண்ட் ரெண்டுத்தையும் சேர்த்து என்ன பண்ண போறேன்னா திராவிட கழகமா மாற்ற போறேன்னு சொல்லி மாத்திட்டாரு தந்தை பெரியார். அப்ப 1944 வருஷம் திராவிட கழகம் மாற்றப்படுது. பெரியார் தெளிவா அறிவிச்சிட்டாரு, இந்த திராவிட கழகம் தேர்தலில் போட்டியிடாது அப்படின்னு சொல்லி அறிவிச்சிட்டார். ஏன்னா திராவிட கழகத்தின் வேலை என்பது பகுத்தறிவு சுயமுறையை சொல்லிக் கொடுக்கிறாங்க தவிர தேர்தலில் போட்டி போடுறது கிடையாது. அதனால போட்டி போட மாட்டேன்னு சொல்லி சொல்லிட்டார். அப்ப 1944 வருஷம் இந்த நீதி கட்சி அப்படிது நமக்கு என்ன மாறுது, திராவிட கழகமா தந்தை பெரியார் அவர்கள் மாற்றப்படுது. நீதி கட்சி மட்டும் இல்லாம சுயமரியாதை கட்சியை சேர்த்து நமக்கு மாற்றார். சோ இது ரெண்டு முக்கியமான ஒரு இயக்கங்கள் நம்ம மெட்ராஸ்ல. அதுபோக அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு நம்மளோட மாப்போ சிவஞானம் அவர்களால், நம்மளோட சிலம்பு செல்வன் அப்படின்னு சொல்லி அழைக்கக்கூடிய மாப்போசி அவர்களால் நமக்கு ஒரு கட்சி உருவாக்கப்படுது. அந்த கட்சி தான் நமக்கு 1946 வருஷம் உருவாக்கப்பட்ட தமிழரசு கழகம் அப்படின்னு ஒரு கட்சி. ஆக்சுவலா இது ரொம்ப முக்கியமானதுதான். இது நோட் பண்ணிச்சோ. மாப்போசி ஏன் ரொம்ப முக்கியம்னா, இப்ப நமக்கு சென்னை அப்படின்னு ஒரு காலத்துல ஆந்திரா பிரிக்கப்படும் போது ஆந்திரா கொடுக்க வேண்டியிருந்துச்சு. ஆனா சென்னை வந்து நம்ம கூட தான் வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக போராடினார் ரொம்ப முக்கியமான நபர் மாப்போசி அவர்கள். அவர் தமிழரசு கட்சி. நெக்ஸ்ட் அடுத்தது, இப்போ 1917 வருஷம் நமக்கு ஜஸ்டிஸ் பார்ட்டி உருவாச்சு. அது நமக்கு பிற்காலத்தில் என்ன ஆகுது, திராவிடர் கழகமா மாறுது. எப்போ 1944ல இந்த திராவிட கழகத்திலிருந்து ஒரு சில காரணத்தினால், ரொம்ப முக்கியமா சொன்னா பெரியார் அவர்கள் பெரியார் மணியம்மை திருமணத்தின் காரணமாக கோபப்பட்டு வெளியே போன நம்ம தந்தை பேரறிஞர் அண்ணா அவர்கள் என்ன பண்றாரு, நமக்கு 1949 வருஷம் தந்தை பெரியாரின் பிறந்த தினமான செப்டம்பர் 17ஆம் தேதி நம்ம சென்னையில கூடிய ராபின்சன் பூங்கா அப்படின்னு ஒரு பூங்கா வச்சு என்ன பண்றாரு, ஒரு கட்சி உருவாக்குறாரு. ஓகே, சீன் அண்ணாதுரை, ஓகே, மதிவாரன், நீலவேகம், நெடுஞ்செழியன் போன்ற தலைவர்களாம் சேர்ந்து ஒரு கட்சி உருவாக்குறாங்க. அந்த கட்சி தான் தமிழ்நாட்டை இப்ப உறுப்பினர்களுடைய திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னு ஒரு கட்சி. இப்ப திராவிட முன்னேற்ற கழகம் செப்டம்பர் 17 1949 சி அண்ணாதுரை அவர்கள் உருவாக்கப்பட்டது. அதுபோக ரொம்ப முக்கியமானது, அண்ணா அவர்கள் இந்த கட்சியை உருவாக்கிட்டு தெளிவா சொன்னார், இந்த திராவிட முன்னேற்ற கழகம் கட்சிக்கு நான் பொதுச் செயலாளர், அதாவது ஜெனரல் செக்ரட்டரி தான். தந்தை பெரியார் என்றவர் உயிரோட இருக்க வரைக்கும் இந்த பெரியார் தான் இதுக்கு தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சார் அண்ணா அவர்கள். இது ரொம்ப முக்கியமான நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அடுத்த கட்சி தமிழ்நாடு உழைப்பாளர் கட்சி, காமன்வெல்த் கட்சி. இந்த ரெண்டு கட்சியை நம்ம பார்க்கணும்னா 1951 காலகட்டத்தில் நமக்கு ஒரு வன்னியர் சங்கம் இருந்தாங்க. ஓகே, இந்த வன்னியர்ன்றது ஒரு தமிழ்நாட்டு கூடிய ஒரு சமூக அமைப்பினர். ஆக்சுவலா ஒரு வன்னிய சமூகம் இருந்தாங்க. இவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு மாநாடு நடத்துறாங்க. அந்த மாநாட்டில் இருக்கக்கூடிய ரெண்டு தலைவர்கள், ஒருத்தர் எஸ் ராமசாமி படையாச்சர் அவர்கள், இன்னொருத்தர் மாணிக்கவேல் நாயக்கர் அவர்கள். இவங்களுக்குள்ள இருந்த கருத்து வேறுபாடின் காரணமாக நமக்கு என்ன பண்றாங்கன்னா ரெண்டா பிரியுறாங்க. ஆக்சுவலா அப்ப இந்த வன்னியர் குழு அப்படிது என்ன ஆகுது, ரெண்டா பிரிஞ்சு ரெண்டு அரசியல் கட்சிகளா உருவாகுது ரெண்டு தலைவர்களால. ஒன்னே என்ன பண்றாரு, இப்ப நமக்கு 1953 காலகட்டத்துல தமிழ்நாடு உழைப்பாளர் கட்சின்னு ஒண்ணு உருவாக்கப்படுதா. இந்த தமிழ்நாடு உழைப்பாளர் கட்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு எஸ் ராமசாமி படையாச்சர் என்ன பண்றாரு, வட ஆற்காடு பகுதி, அதாவது நார்த் ஆற்காடு பகுதி இருக்குல்ல, அந்த பகுதி மக்களையும் பிளஸ் செங்கல்பட்டு பகுதி மக்கள் இருக்காங்கல்ல, அவங்களையும் வச்சு என்ன பண்றாரு, நம்ம எஸ் ராமசாமி படையாச்சியார் தமிழ்நாடு உழைப்பாளர் கட்சின்னு உருவாக்குறார். அதே மாதிரி மாதிரியே சவுத் ஆற்காடு பகுதி மக்களையும் பிளஸ் நமக்கு சேலம் பகுதியில் இருக்கக்கூடிய மக்களையும் வச்சு இந்த எம்ஏ மாணிக்கவேல் நாயக்கர் என்ன பண்றாரு, காமன்வெல்த் அப்படி ஒரு கட்சி உருவாக்குறார். சோ 1951ல தமிழ்நாடு உழைப்பாளர் கட்சி, காமன்வெல்த் கட்சின்ற ரெண்டு கட்சிகள் உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த ரெண்டு கட்சிகளுமே பிற்காலத்துல நமக்கு 1952 ஒரு எலெக்ஷன் நடந்திருக்கும், நம்ம மாநிலத்துக்கான ஒரு தேர்தல் நடந்திருக்கும். இந்த ரெண்டு கட்சிகளும் நமக்கு காங்கிரஸ் கட்சிக்கு இந்த கூட்டணியோட செயல்பட்டு இருப்பாங்க. ஆக்சுவலா ஈவன் இப்ப தமிழ்நாடு உழைப்பாளர் கட்சி எடுத்துக்கிட்டோம்னா நம்ம எஸ் ராமசாமி படையாச்சர் உருவாக்குனார்ல, இவர் என்ன பண்ணாரு, நம்ம காமராஜர் அவர்கள் முதலமைச்சர் 1954ல, காமராஜர் அவர்கள் 1954ல முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் 1954 காமராஜர் முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் நம்ம காங்கிரஸ் கட்சியில தன்னை வந்து இணைச்சுக்கிட்டாரு. ஆக்சுவலா அதாவது தன்னோட கட்சியோட தமிழ்நாடு உழைப்பாளர் கட்சியோட சேர்ந்து காங்கிரஸ்ல என் கட்சி இணைக்கிறேன்னு சொல்லி இணைச்சுக்கிட்டாரு. பிற்காலத்துல காங்கிரஸ் கட்சி விட்டு வெளியே போயிருப்பாரு. ஆக்சுவலா பெரிய மறுபடியும் தமிழ்நாடு உழைப்பாளர் கட்சி ஆரம்பிச்சிருப்பாரு, ஆனா அது பெருசா வெற்றி அடைஞ்சிருக்காது. சோ இது கான்செப்ட். சோ தமிழ்நாடு உழைப்பாளர் கட்சி எஸ் ராமசாமி படையாச்சர், காமன்வெல்த் கட்சி எம்ஏ மாணிக்கவேல். இப்ப காமன்வெல்த்னாலே நமக்கு யார் ஞாபகம் வருவா, அன்னிபெசன்ட் அம்மையார் தான் ஞாபகம் வருவாங்க. ஏன்னா காமன்வெல்த் ஒரு பத்திரிகை நடத்திருப்பாங்க. அவங்க பேர்ல கட்சி ஆரம்பிச்சது எம்ஏ மாணிக்கவேல் நாயக்கர் அவர்கள். இது முக்கியமானது. நெக்ஸ்ட் 1959 காலகட்டத்தில் நமக்கு நம்ம ராஜகோபாலாச்சாரி அழைக்கப்பட்ட ராஜாஜி மற்றும் என்ஜி ரங்கா அவர்கள் உருவாக்கப்பட்ட சுதந்திரா பார்ட்டி. இந்த சுதந்திர கட்சி ஏன் உருவாக்கப்படுது அப்படின்னா, பண்டிட் ஜவஹர்லால் நேரு தான் அப்போ பிரைம் மினிஸ்டர் நமக்கு. ஓகேவா, பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்கள் நமக்கு சோசியலிச கொள்கையை கையில் எடுக்க ஆரம்பிக்கிறார். ஓகே, சமதர்ம கொள்கையை கையில் எடுக்க ஆரம்பிக்கிறார்.
அது பிடிக்காம இங்க இருக்கக்கூடிய ஒரு சில தலைவர்கள் என்ன பண்றாங்க, இதை கைவிடணும், இல்லாட்டி கட்சி வச்சு போயிரும், கட்சி விட்டு போயிரும் சொல்லி சொல்றாங்க. அதன் அடிப்படையில் ஜவஹர்லால் நேரு கைவிட காரணத்தினால் நம்ம ராஜாஜி, என்ஜி ரங்கா போன்ற தலைவர்கள் தனியார் கட்சி ஆரம்பிக்கிறாங்க. அதுதான் சுதந்திரா கட்சி அப்படின்னு ஒரு கட்சி 1959. இப்ப இந்த கட்சி தான் எந்த தேர்தலில் போட்டி போட்டாங்க டிஎம்கேக்கு அப்படின்னு ஒரு கொஸ்டின் ஒன்று கேட்டாங்க. 1967 வருஷம். இப்போ கதை எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு கிட்டத்தட்ட முதல் தேர்தல் அப்படி நமக்கு நடந்திருக்கும். எப்ப நடந்திருக்கும்? முதல் பொது தேர்தல் முதல் நேரடி தேர்தல் அப்படி நமக்கு நம்ம மெட்ராஸ்ல 1920 வருஷம் நடந்திருக்கும். அதுல இருந்து 37 வரைக்கும் ஜஸ்டிஸ் பார்ட்டி ஆட்சியில இருந்திருப்பாங்க. 1937 இருந்து 1967 வரைக்கும் நமக்கு காங்கிரஸ் கட்சி தான் தேர்தலில் போட்டி போட்டிருப்பாங்க. தேர்தலில் வென்றிருப்பாங்க ஆக்சுவலா. ஓகே, காங்கிரஸ் கட்சி தான் 30 வருஷம் தேர்தலை வென்று ஆளுங்கட்சியா இருக்கிறாங்க. 1967 வருஷம் முதல்ல இந்த காங்கிரஸ் கட்சி ஒரு கட்சி தோக்கடிக்குது. அதுதான் திராவிட முன்னேற்ற கழகம்ன்ற கட்சி. இந்த கட்சியோட கூட்டணி இருந்தவங்க யாருன்னா இதான் இந்த சுதந்திர கட்சி ஆக்சுவலா. அப்போ இது கான்செப்ட் படி எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு சுதந்திர கட்சி ராஜாஜியால் உருவாக்கப்பட்டிருக்கு. டிஎம்கேவோட கூட்டணி வச்சிருக்காங்க 67. இது டிஎன்பிசில ஒரு கொஸ்டின் ஆக்சுவலா. நெக்ஸ்ட் அடுத்த கட்சி தமிழ் தேசிய கட்சி. யாரு? 1961 ஈவிகே சம்பத் அவர்கள். ஈவிகே சம்பத் அவர்கள் யார் சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு தந்தை பெரியார் அவர்கள் ஈவே ராமசாமி EVR அழைக்கப்பட்டார். அந்த EVR அப்படின்ற ஈவே ராமசாமி அவர்கள் தந்தை பெரியாரோட கூட பிறந்த அண்ணன் தான் நமக்கு ஈவே கிருஷ்ணசாமி அவர்கள். அவரோட மகன் தான் EVK சம்பத் ஆக்சுவலா. இந்த EVK சம்பத் யாரோட மிகப்பெரிய கூட்டணியா இருந்தாருன்னா அண்ணாவோட தான் இருந்தார் ஆக்சுவலா. ஓகே, அப்ப அண்ணாவோட டிஎம்கே தான் இருந்தார் ஆக்சுவலா. ஆனா பிற்காலத்தில் அவர் தனியாக ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாரு. 61 காலகட்டத்தில் தமிழ் தேசிய கட்சின்னு ஒரு கட்சி ஆரம்பிக்கிறார். இது ஒரு கட்சி. அடுத்தது நமக்கு டிஎம்கே என்ற கட்சிக்கு பிற்காலத்தில் அண்ணா அவர்கள் இறந்ததுக்கு அப்புறம் ஓகேவா கலைஞர் அவர்கள் தலைவர் ஆயிட்டார். அப்ப கலைஞர் தலைவராக இருக்கும்போது பிற்காலத்துல 1972ல எம்ஜிஆர் அவர்கள் தனியா வந்து என்ன பண்றாரு? 1972ல அக்டோபர் மாசம் 15 ஒரு கட்சியை உருவாக்குறார். அதுதான் தமிழ்நாட்டை இதுக்கு முன்பாக ரூல் பண்ண அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்ற ஒரு அரசியல் கட்சி. இது ஒரு முக்கியமான அரசியல் கட்சி. நெக்ஸ்ட் அடுத்தது 1972 1970 காலகட்டத்தில் நமக்கு மதுரை பக்கத்துல மலைச்சாமி அப்படின்ற ஒரு தலைவர் வந்து நமக்கு வந்து கொலை செய்யப்படுறார். ஓகே, மலைச்சாமி அவர்கள். இந்த மலைச்சாமி அவர்கள் வந்து ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிமைக்காக ஒரு இயக்கம் நடத்தி இருந்தார் ஆக்சுவலா. அந்த இயக்கத்தை கையில் எடுத்து நமக்கு ஒரு கட்சி உருவாக்கப்படுது. அதுதான் இப்ப கூடிய விடுதலை சிறுத்தைகள் திருமாவளவன் அவர்களால் வழிநடத்தக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் அப்படின்னு ஒரு இயக்கம் ஆக்சுவலா. நெக்ஸ்ட் அடுத்தது பாட்டாளி மக்கள் கட்சி. பாட்டாளி மக்கள் கட்சி அப்படின்னா இப்ப நமக்கு இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னோம் என்ன அப்படின்னா நமக்கு இப்ப தமிழ்நாடு உழைப்பாளர் கட்சி, காமன்வெல்த் கட்சி அப்படின்ற ரெண்டுமே வன்னியர் குழு அப்படின்னு வந்தது அப்படின்னு சொல்லி சொன்னோம். கிட்டத்தட்ட அந்த கட்சியோட வழித்தோன்றல்னு இந்த கட்சி நம்ம சொல்லலாம். என்ன அப்படின்னா நமக்கு 1989 காலகட்டத்துல கலைஞர் அவர்கள் சிஎம் இருக்கும் பொழுது நமக்கு இந்த வன்னியர் சங்கத்தின் தலைவராக இருக்கக்கூடிய டாக்டர் ராமதாஸ் அவர்கள் ஐயா என்ன பண்றாங்கன்னா நமக்கு வன்னியர் மக்களுக்கு மட்டுமே தனியா 2% இடஒதுக்கீடு மத்திய அரசாங்கத்திலையும் 20% இடஒதுக்கீடு தமிழ்நாடு அரசாங்கத்திலையும் தமிழ்நாடு மாநிலத்தில் 20%, மத்தியில 2% ஒரு ரிசர்வேஷன் வன்னியர்களுக்கு மட்டும் தனியா வேணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை வச்சு போறார். அந்த நேரத்துல கலைஞர் அவர்கள் என்ன பண்ணாரு? அந்த இடத்துல இந்த பிசி மக்களுக்கு 50% இடஒதுக்கீடு அப்படின்றத ரெண்டா பிரிச்சு நமக்கு ஓகே பிசி எம்பிசி அப்படின்னு ரெண்டா பிரிச்சு பிசி மக்களுக்கு 30, எம்பிசி மக்களுக்கு 20 அப்படின்னு ரெண்டா பிரிச்சுட்டார். இப்ப தமிழ்நாடு அரசாங்கத்துல நமக்கு பிசி எம்பிசின்றது இருக்கு. சென்ட்ரல் கவர்மெண்ட் போனீங்கன்னா வெறும் ஓபிசி மட்டும் தான் இருக்கு ஆக்சுவலா. ஓகே, இதுதான் கான்செப்ட் ஆக்சுவலா. அப்போ 1989 காலகட்டத்துல வன்னியர் மக்களுக்கு மட்டுமே தனியான இடஒதுக்கீடு வேணும் அப்படின்ற கோரிக்கையின் காரணமாக நமக்கு ஒரு இடஒதுக்கீடு உருவாக்கப்பட்டுச்சு. ஆனா எம்பிசின்னு உருவாக்கப்பட்டுச்சு. அப்ப இந்த எம்பிசி கோட்பாடுக்கு 20% கொடுத்ததுக்கு அப்புறம் நமக்கு என்ன பண்றாங்கன்னா அந்த வன்னியர் குழு ஒரு அரசியல் கட்சியா மாறுறாங்க. அவங்கதான் ஐயா ராமதாஸ் அவர்களால் உருவாக்கப்பட்ட பாட்டாளி மக்கள் கட்சி அப்படின்ற கட்சி 1990 வருஷம். இது ரொம்ப முக்கியமான ஒரு அரசியல் கட்சி. அது போக அடுத்த கட்சி மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், மதிமுக அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. 1994 வருஷம் கோபாலசாமி அப்படின்னு அழைக்கக்கூடிய வைகோ அவர்கள் உருவாக்கப்பட்டிருக்கு. டிஎம்கே அப்படின்ற கட்சியிலிருந்து தனியா பிரிஞ்சு போய் அண்ணா அவர்கள் எப்படி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதை உருவாக்குனாரோ அதை மாதிரியே டிஎம்கே என்ற அரசியல் கட்சியிலிருந்து வெளியேற்றப்பட்ட வைகோ அவர்கள் நமக்கு என்ன பண்றாரு? தனியா ஒரு கட்சி ஆரம்பிக்கிறார். அதுதான் நமக்கு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம். இதெல்லாம் நமக்கு தமிழ்நாடு அரசியல் கட்சிகள்ல முக்கியமா ஆரம்ப காலத்துல இருந்த அரசியல் கட்சிகள் நமக்கு வந்து அறியப்படுது. இதை வச்சு கொஸ்டின்ஸும் கேட்கலாம். இது மாதிரி இன்னொரு வீடியோ நமக்கு வந்து இப்ப இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளை பத்தியும் அவங்களோட தோன்றல்கள் பத்தியும் நம்ம வந்து பார்ப்போம். இது பார்ட் 1 வச்சுப்போம். அது மாதிரி இப்போ இருக்கக்கூடிய கண்டென்ட்ஸ் எல்லாம் நீங்க இந்த மாதிரி டிஎன்பிசி குரூப் 2, 2A, குரூப் 4 எல்லாம் ரெடி ஆகுறீங்க அப்படின்னா இப்ப நம்ம பார்க்கக்கூடிய கண்டென்ட் எல்லாம் பக்கா டீட்டெயிலா கிளாஸஸோட சூப்பரா பார்க்கணும் அப்படின்னா அது மாதிரி எஸ்எஸ்சி ஆர் பேங்கிங் படிக்கிறீங்க அப்படின்னா வாரம் உங்களுக்கு திங்கக்கிழமை கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகும் நம்ம 2 ரேஸ்ல. ஸோ ஆன்லைன்ல சேரணும் 7305092269 அந்த நம்பருக்கும், ஆஃப்லைன்ல ஜாயின் பண்ற 7305092214 இந்த நம்பருக்கும் நீங்க கான்டாக்ட் பண்ணி பக்காவா நீங்க ஜாயின் பண்ணி நம்ம வரக்கூடிய எக்ஸாம்ஸை கிளியர் பண்ணி அரசு அதிகாரியா மாறலாம்.
சரி, இப்ப நம்ம வந்து பார்த்தது தமிழ்நாட்டோட முக்கியமான அரசியல் கட்சிகளை பார்த்தோம். இப்ப நம்ம இதே வீடியோ கண்டினியூஷன்ல தமிழ்நாட்டின் முதல்வர்கள் 1920 இருந்து 1927 வரைக்கும் இருக்கக்கூடிய முதல்வர்கள் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். சரியா? ஏன்னா இதுல 21 வரைக்கும் நம்ம வந்து கண்டுட்டு வச்சிருக்கோம். ஆனா 27 வரைக்கும் இந்த வீடியோ நம்ம வந்து பார்க்கலாம் ஆக்சுவலா. சரி 37 வரைக்கும் நம்ம வந்து பார்க்கலாம். 27 37 வரைக்கும் நம்ம வந்து பார்க்கலாம் ஆக்சுவலா. சோ தமிழ்நாட்டின் முதல்வர்கள் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இப்பதான் நம்ம முதலமைச்சர் அப்படின்னு வந்து அழைச்சிட்டு இருக்கோம் ஆக்சுவலா. முன்னாடி காலத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு அதாவது பிரிட்டிஷ்காரங்க ரூலிங் அப்படின்னு இருந்துச்சுல்ல, அந்த பிரிட்டிஷ்காரங்க ரூலிங் அப்படின்ற பீரியட்லாம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஆரம்ப காலத்துல முதலமைச்சர் பிரீமியர் சீஃப் மினிஸ்டர் அழைக்கப்பட்டாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் எப்போ நடந்திருக்கும் 1920ல. அப்போ முதலமைச்சர் ஃபர்ஸ்ட் சிஎம் நமக்கு 1920 வந்திருப்பாங்க. அவங்களாம் பிரீமியர் சீஃப் மினிஸ்டர் அழைக்கப்பட்டாங்க. இந்தியா சுதந்திரம் அப்படின்னா சீஃப் மினிஸ்டர்ஸ் அப்படின்னு அழைக்கப்பட்டாங்க. இது ஒரு கான்செப்ட், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்ப நமக்கு முதலமைச்சரா வந்தவங்க யாருன்னா ஃபர்ஸ்ட் 1920 வருஷம் நவம்பர் மாசம் தான் ஆஸ் பர் 1919ல வந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா படி தான் நமக்கு ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் 1920 வருஷம் நவம்பர்ல நடக்குது. அப்ப காங்கிரஸ் கட்சி அப்படின்னு நாங்க தேர்தலில் போட்டி போட மாட்டோம்னு சொல்லி சொல்லிட்டாங்க. என்ன காரணம்? டையார்கின்னு சொல்லி சொல்லக்கூடிய இரட்டை ஆட்சின்றது காரணமா வச்சு காங்கிரஸ் கட்சி நாங்க தேர்தலில் போட்டி போட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிட்டாங்க. கரெக்டா? அப்ப நமக்கு எந்த கட்சி போட்டி போடுறது? நம்ம மெட்ராஸ்ல ஜஸ்டிஸ் பார்ட்டி, நீதி கட்சி அப்படின்னு போட்டி போடுறாங்க. மொத்தமான முதல் தேர்தல் 98 இடங்கள், அதுல 63 இடங்களை ஜெயிச்சு பெரும்பான்மையோட ஜெயிக்கிறாங்க நம்மளோட நீதி கட்சி. ஆக்சுவலா ஜெயிச்சது மட்டும் இல்லாம நம்ம நீதி கட்சியில இருந்து ரொம்ப முக்கியமா நீதி கட்சியின் தலைவரா அப்ப யார் இருந்தானா, நீதி கட்சியின் தலைவராக அப்போ பிடி தியாகராயர் அவர்கள் தான் இருந்தார் ஆக்சுவலா. அப்போ ஜஸ்டிஸ் பார்ட்டி தான் நமக்கு வந்து ஜெயிச்சிருக்காங்க. ஜஸ்டிஸ் பார்ட்டி தலைவராக பிடி தியாகராயர் அவர்கள் தான் நமக்கு முதலமைச்சரா வரணும். கவர்னர் அவர்கள் இவர் தான் அழைப்பு விடுறார். ஆனா தியாகராயர் அவர்கள் நான் ஒரு கட்சியின் தலைவர், ஒரு தனிப்பட்ட ஒரு கட்சியின் தலைவர், ஒரு கட்சியின் தலைவர் கூடியனா ஒரு கவர்மெண்டோட தலைவனா இருக்க முடியாது, அது சரியா இருக்காதுன்னு சொல்லி சொல்லிட்டு பதவி வேணாம்னு சொல்லி சொல்லிட்டார். அப்ப தியாகராயருக்கு பதிலா முதல்ல முதலமைச்சரா 1920 வருஷம் தேர்தலில் ஜெயிச்சு முதலமைச்சரானவர் ஏ சுப்பராயலு ரெட்டியார் அவர்கள் தான் நமக்கு ஆன்சர். சோ இது ரொம்ப முக்கியமானது. இவரோட பதவி காலம் அப்படி வந்துன்னா 3 வருஷம் ஆக்சுவலா, 1923 வரைக்கும் ஆக்சுவலா. ஆனா ஏ சுப்பராயலு ரெட்டியார் அவர்கள் முதலமைச்சரா பொறுப்பேற்று முதல்ல மெட்ராஸ் மாகாணத்தோட முதலமைச்சரா பொறுப்பேற்று சரியா கொஞ்ச நாள்லயே கிட்டத்தட்ட 1926 வருஷம் 1921 ஜூலைல இவர் முதலமைச்சரா இருக்கும்போதே மரணம் அடைஞ்சிட்டாரு. ஹி வாஸ் டைட் ஆக்சுவலா. அப்போ ஒரு முதலமைச்சர் இறந்துட்டா புதுசால ஆக்ஷன் பண்ணப்பட்டாங்க, வேற ஒரு நபரை முதலமைச்சரை கொண்டு வருவாங்க. அப்ப முதலமைச்சர் ஃபர்ஸ்ட் சிஎம் யாரு நமக்கு? ஏ சுப்பராயலு ரெட்டியார் தான். அவர் இறந்ததுக்கு அப்புறம் மெட்ராஸ் மாகாணத்துக்கு முதலமைச்சர் வரக்கூடியதான் நம்மளோட பனகல் ராஜா ஆஃப் பனகல். ஏகப்பட்ட முக்கியமான மாற்றங்கள் அப்படி இவரோட காலத்துல நடந்திருக்கும். 1921 இருந்து 26 வரைக்கும், அதாவது 1921 இருந்து 23 வரைக்கும் இருந்திருப்பாரு. அப்புறம் 23 தேர்தலில் ஜெயிச்சு 26 வரைக்கும் நம்ம வந்து சிஎம் இருந்திருப்பார். ஏகப்பட்ட மாற்றங்கள். ரொம்ப முக்கியமா இவர் முதலமைச்சர் போகும்போது கொண்டு வரப்பட்ட முக்கியமான திட்டங்கள்ல மேஜரா சொல்லணும் அப்படின்னா நமக்கு ஃபர்ஸ்ட் சொல்லணும் நமக்கு 1921ல இந்தியாவிலேயே ஃபர்ஸ்ட் பெண்களுக்கு விமென்ஸ்க்கு ஓட்டுரிமை அப்படின்ற ரைட் டு ஓட் அப்படின்னு கொடுத்தாங்க. ஓகே, பனகல் ராஜா ஆட்சி காலத்துல. அது மாதிரி அந்த காலத்துல பெண்கள் அப்ப முதல் தேர்தல் 1920ல நடந்துச்சுன்னு பார்த்தோம். அப்ப பெண்கள் வாக்கு செலுத்துறக்கோ இல்ல போட்டி போடுறக்கோ தகுதி கிடையாது, அதிகாரம் கிடையாது அந்த காலத்துல. இந்தியாவிலே முதல்ல பெண்களும் தேர்தலில் போட்டி போடலாம் அரசாங்க உத்தரவு பெறப்பட்டுச்சு இந்த பனகல் ராஜா ஆட்சி காலத்துல. அது மாதிரி அந்த காலத்துல நமக்கு வந்து 1923 பீரியட்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு சான்ஸ்கிரிட் இருந்து ஒரு முக்கியமான ஒரு மொழியா இருந்தது. இதுல மெடிசின், மருத்துவம் படிக்க வேண்டும் என்றால் சமஸ்கிருதம் அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். ஆனா பனகல் ராஜா யாருன்னு சொல்லி தெரியனா இங்க இருக்காங்க பாருங்க, தொப்பி போட்டு இருக்காங்கல்ல, இவர்தான் பனகல் ராஜா. நம்ம பனகல் ராஜா அவர்கள் முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் தான் இந்த சான்ஸ்கிரிட் அப்படிது மெடிசனுக்கும் சம்மந்தம் கிடையாது. இந்த மெடிசின் படிக்கணும், மருத்துவம் படிக்கணும், ஜென்ரல் குவாலிபிகேஷனா மெடிசின் தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்கு கேன்சல் பண்ணது பனகல் ராஜா அவர்கள் தான் நம்ம வந்து கேன்சல் பண்ணார். அது ரொம்ப முக்கியமானது. அது மாதிரியே 1924 வருஷத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்பெல்லாம் நம்ம வந்து டிஎன்பிசி அப்படின்ற ஒரு எக்ஸாம்ஸ்க்காக நம்ம வந்து படிச்சுட்டு இருக்கோம். ஆக்சுவலா 1924 வருஷத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஃபர்ஸ்ட் பனகல் ராஜா ஆட்சி காலத்துல தான் ஒரு ஸ்டாஃப் செலக்ஷன் போர்டு எஸ்எஸ்சி இல்ல எஸ்எஸ்பி அப்படின்ற பணியாளர் தேர்வாணையம் உருவாக்கப்படுது. இந்த பணியாளர்